இந்த ஆடி மாசத்துல புத்துக்கு பால் தெளிக்கிறதுன்னு சொல்லுவாள். சில பேராத்துல அந்த வழக்கம் உண்டு, சில பேராத்துல கிடையாது. பெரியவாளை கேட்டுக்கோ, இந்த ஆடி வெள்ளிக்கிழமையில பண்ணால் ரொம்ப விசேஷம். இப்போல்லாம் புத்து இருக்கிறது ரொம்ப ரேர். ஆனால் எல்லா இடத்துலையும் இப்போ அரச மரத்துக்கு கீழே அதோட நாகரை பிரதிஷ்டை பண்ணி வச்சிருக்கா. விக்கிரத்தில் வந்து ஜலத்தால் நல்லா அந்த நாகருக்கு அலம்பிட்டு பால் வந்து பசும்பால் கிடைச்சா நல்லது. அந்த பசும்பாலில் 2 பச்சரிசியை போட்டுக்கணும். பாலை விட்டுட்டு இந்த அரிசியை வந்து மேலே வைக்க சொல்லுவாள். அந்த நாகத்துக்கு மேலே அந்த வைக்க சொல்லுவாள். வச்சுட்டு மஞ்சளும் குங்குமம் எடுத்து அந்த நாகரோட பல்லையும் தலையிலையும் இடணும். கீழே வந்து இந்த படிக்கோலம் போடுவாள். அதாவது அகல் விளக்கு ஒன்று ஏற்றி அங்கே பக்கத்தில் வச்சுட்டு இந்த கொண்டு போன தேங்காய் உடைச்சி தேங்காயத்தில் பார்க்க பழத்தை வந்து அம்சை பண்ணிவிட்டு அப்புறம் வந்து ஆரத்தி எடுத்துன்னு ஆரத்தில் ஏதாவது குங்குமமும் சுண்ணாம்பு தான் போடணும். ஏன்னா கோவில் வாசலில் கொட்டுறதுனால நம்ம வந்து மஞ்சள் இது போடக்கூடாது. கற்பூரம் காமிச்சு அந்த ஆர்த்தியும் காமிச்சிட்டு அந்த ஆர்த்தி வந்து இந்த கோவில் வாசலில் கோலம் போட்டிருப்பாலே அதில் விட்டுட்டு சேவிச்சுட்டு வரணும். இது வெல்த் நல்லா வரும். அப்புறம் வந்து கல்யாணம் குழந்தை பிறக்காது, குழந்தை நாகதோஷம் இருந்தால் போயிடும். அதுமாதிரி நிறைய பெனிஃபிட் சொல்லுவாள். ஆனால் அது வந்து ஆற்றுல பழக்கத்தை கேட்டுன்னு அது மாதிரி பண்ணணும்.